அதிமுக பேரை வச்சு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான். ஒரு முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஹலோ ஹலோ சுகமானு கேட்குறாரு. அப்போ இவர் பழனிசாமி ஆமா நீங்க நலமான அவர் கேட்குறாரு. இப்படித்தானே போய்கிட்டு இருக்குது. ராஜன் சொல்லப்பா மதுரை இருந்துட்டு பன்னீர்செல்வம் 6 மாதம் வாய்ப்பு அவர் சார்பா எடப்பாடி போய் பேசுவாராம். என் சார்பா யாரப்பா சொல்லி அதனாலதான் உணர்வுபூர்வமான கட்சிங்க, தொண்டர்கள் கட்சிங்க, இந்த கட்சி தோல்வியடையக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது, தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கு. ஆனா மனசுல எங்களை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர் இந்த கட்சியை கெடுத்துருவார்னு சொல்றாங்க. அவங்களே பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்புக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? உங்களுடைய இணைப்பு பரம ரகசியம், பரம ரகசியம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தமிழக மக்கள் இன்றைக்கு ஒன்று கூடி தொண்டர்களும் விரும்புவது பிரிந்திருக்கிறது அனைத்து இந்திய அன்னார சக்தி அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்தால்தான் எதிர்வரும் காலங்களில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நிறுவ முடியும் என்ற கருத்து வலுவாக மக்களிடத்திலும் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களின் மனதிலும் இருக்கிறது. அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இணைய வேண்டும், இணைய வேண்டும், இணைய வேண்டும் என்று. அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் இலக்காரமாக பேசுகிறார். ராஜன் சொல்லப்பா மதுரை இருந்துட்டு பன்னீர்செல்வம் 6 மாதம் வாய்ப்பு அவர் சார்பா எடப்பாடி போய் பேசுவாராம். என் சார்பா யாரப்பா சொல்லி எடப்பாடி நாங்கள் பேச சொன்னோம்னா அனைவரும் இணைய வேண்டியதுதான் சொன்னோம். எங்க சார்பா நான் போய் உன்னை வந்து பெட்டிஷன் போட சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும். அதுதான முடிவு, நல்ல முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததற்கு பின்னால் 11 தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார். 11 தேர்தல்களே தோல்வி அடைந்திருக்கிறார். ஈரோடு இதுக்கு முன்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 2 தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார். 734 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிட செய்து மாண்புமிகு வெற்றி பெற்ற அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு லாயக்கற்ற தலைமையாக இன்றைக்கு விளங்கி தியாகத்துக்கும் தயார்னு சொல்ல வர்றது எதை முன்னிறுத்தி சொல்ல வரீங்க? என்ன தியாகத்துக்கு? எந்த தியாகத்துக்கும் தயார் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதை எதை முன்னிறுத்தி இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க? அதாவது கட்சி இணைய வேண்டும் எல்லா தியாகத்துக்கும் தயாராக சொல்லிட்டு இருக்கோம். எதை முன்னிறுத்தி கட்சி இணையணும்னா உங்களை எல்லாரையும் வந்து அதிமுக இணைக்கும்னு சொல்றீங்களா இல்ல இணைவுன்னு சொல்றீங்களா? எல்லாரும் இணைந்து செயல்படும். 89 வந்து பிரிஞ்சு போட்டிடுறோம். ஜானகியும் அம்மா அணியும் சேர்ந்து அப்போ வந்து தோடிட்டு கண்டோம். திமுக வந்து குறைந்த இதில் வந்துருச்சு, ஆட்சி அமைச்சு. என்ன ஆச்சு? அடுத்த நாள் காலையிலேயே தலைவர்கள் இணைவருக்கு மேல் தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க. நாங்கள்லாம் காலையில் 8 மணிக்கே போய் எல்லாம் 2 அணியை சேர்ந்து 40 நகராட்சி ஜானகியில் அண்ணா சிலைக்கு மாலை ஓட்டி இணைஞ்சோம். அதை பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக இணைய வேண்டும் என்ற குரல், உரிமை குரல் எழுப்பட்டது. அப்புறம் தான் தலைவர்களே பேசினாங்க. அதானே அன்றைக்கி நிலைமை. அதனாலதான் உணர்வுபூர்வமான கட்சிங்க, தொண்டர்கள் கட்சிங்க, இந்த கட்சி தோல்வியடையக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது, தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு நீங்க அறிவிக்கிறீங்க? தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது பல்வேறு நலத்திட்ட அறிவிப்பு இருக்கு. அறிவிப்பு வருது இருக்கா சார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சிறப்பா செயல்படுதுன்னு அங்க இருக்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இணைப்புக்கான என்ன செயல்படுது ஜெயிச்சிருப்பாரு அவரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா மனசுல எங்களை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர் இந்த கட்சியை கெடுத்துருவார்னு சொல்றாங்க. அவங்களே எடுத்துட்டாரு. பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்புக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்பு பரம ரகசியம், பரம ரகசியம். ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க அமித்ஷா அந்த தேர்தல் சமயத்தில் பேசுறாங்க அப்படின்ட்டு. இப்போ அதற்கான ஒன்றிணைந்த பணிகள் நடைபெறுதா? ஆரம்பத்திலிருந்தே நம்ம கட்சி வந்து இணையம் தான் சொல்லிக்கிட்டு
பிரிஞ்சா 4-5 பிரிஞ்சிருக்கீங்களே. இந்த தேர்தலில் 2016 தேர்தலில், இந்த 21 தேர்தலில் சொன்னீங்க கேட்டீங்களா? அவர் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேசினார்? பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தீ குளிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு ஓஎஸ் மணியன் போன்றவர்கள் சொல்றாங்க. நீங்க பாஜகவோட கூட்டணி அமைத்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்க. ஏற்கனவே நாங்கள் என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறோம். அந்த சின்னத்திலான பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையான அந்த லிஸ்ட்ல வந்துச்சு, என்டிஏ லிஸ்ட்ல வந்துச்சுல்ல. ஓஎஸ் மணியன் பிஜேபி கூட்டணி தான் ஜெயிச்சாரு. உங்களுடைய பார்வையில தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில் வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. ஓபிஎஸ் பார்வையிலோ மற்றவங்க பார்வையிலோ அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சட்ட விதி இருக்கிறது. அந்த சட்ட விதியில தான் ஒரு கட்சி பதிவு செய்யப்படுகின்ற போது சட்ட திட்டங்களை பதிவு செய்து அவங்க கொண்டு கொடுக்க வேண்டும். அதுலேருந்து மாறுபட்டால், இவர்களை கொடுத்து மாறுபட்டால் அந்த சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கின்ற உரிமை இந்திய தேர்தல் ஆணையத்தில் உண்டு. செங்கோட்டையை போன்று வேற யாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. தொடர்ந்து இணைப்பு சசிகலா சொல்றாங்க, நீங்களும் சொல்றீங்க. ஆனா அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். சசிகலா சொல்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அந்த ரகசியம் சொல்ல முடியாது. நீங்களே வந்து சேர விடாம தடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி, அதுல இவர் தான் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இவரும் தீவிரமா இருக்காரு. கோயம்புத்தூர் அமித்ஷா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அமித்ஷா கோயம்புத்தூருக்கு வராரு, அப்ப அதிமுக விவகாரம் தொடர்பாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா உங்ககிட்ட? சந்திப்பீங்களா இல்லையா? சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். அதிமுக பத்தி கேள்வி கேட்டா பரிதாபமான இதுவரை கேட்கவில்லை. திமுக அதிமுக பத்தி கேள்வி கேட்கும் போது அவங்களை பத்தி பேசுறாங்க, அவங்களே ரொம்ப பரிதாபத்தோட நிலையில் இருக்கிறதா ஒரு கிண்டல் கணக்கு கொண்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆர்எஸ் பாரதி போன்ற ஒரு திமுக முன்னணி நிர்வாகிகள் ஒரு காலத்துல திமுகவும் பரிதாபப்பட்ட நிலையில இருந்தது. அதே நிலைமைக்கு போகும் சீக்கிரத்துல. அவங்க கிண்டல் அதிமுக அப்படி சொல்றாங்க. நாங்க ஒண்ணு சேரும்போது அந்த நிலைமைக்கு வந்துடும். சுத்திச்சுல அந்த இடத்துக்குள்ள இருக்கீங்க. வேற ஏதாவது கேள்விங்க? பொது நலன்கிறது, தமிழ்நாடு நலன்கிறது ஏதாவது கேளுங்க. இல்லை சார், சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு கூட வந்து பலவந்தாமல ஒரு காவல்துறை பெண்மணிக்கு வந்து பாலியல் குற்றம் நடந்திருக்கு. தொடர்ந்து பாலியல் குற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா அறிக்கை, நீண்ட அறிக்கை கொடுத்துருக்கீங்க சார். நிதி ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சர். அந்த மும்மொழி கொள்கையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய கடும் கண்டனத்தை நான் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார். புரட்சித் தலைவர் அவர்களும் சட்டமன்ற தீர்மானமாக நிறைவேற்றினார். இருமொழிப்படி தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று. மாண்புமிகு அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இருமொழிப்படி தான் தமிழுடைய விருப்பமாக இருக்கிறது என்று நிறைவேற்றி அனுப்பினார். நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நானும் இதையே வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை உரிமை மீட்கின்ற குழு இருமொழிக் கொள்கையில் நிரந்தரமாக உறுதியாக இருக்கிறது. கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. உங்க பையன் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, உங்க மேலே ஒரு விமர்சனம். அவருக்கு என்ன பதில் சொல்லுது? 39 இடம் போட்டிட்டு ஒரு இடம் ஜெயிச்சிச்சு. அது தேனி நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் ஜெயித்து காட்டியவர் யாரு? பேசுங்க, இதுக்கு கூட தலையாட்டுறீங்க, பேசுங்க. அவர் 2008 மாண்புமிகு அம்மாவர்கள் மாவட்ட பாசறை தலைவராக ரவீந்திரநாத்தை நியமித்தார். சிறப்பாக பணியாற்றினார்கள். யாரெல்லாம் தலைவராக செயலாளராக பொறுப்பேற்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அங்கே நடத்தி காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக 5 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்திருக்கிறார். பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸ் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸ் 2 பேர் தாங்க பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லாம் 2 பேருடைய பாடி லாங்குவேஜ் டிஎம்கே அதிமுக அவங்க பேரில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான் உண்மையான எதிர்கட்சி அங்கே செயல்படுறாங்களா? இல்லை. ஒரு முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஹலோ ஹலோ சுகமானு கேட்குறாரு.
அப்போ இவர் பழனிசாமி ஆமா நீங்க நலமான அவர் கேட்குறாரு. இப்படி தானே போய்கிட்டு இருக்குது. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.